ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பேங்க் ஆர்டி வெஸ் கோல்டு சிட் 2026 எது பெஸ்ட்டு, எது அதிக லாபம் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 25,000 ரூபாய் பணமா இல்லைனா 1.5 கிராம் கோல்டா 2026 எது புத்திசாலித்தனமான சேமிப்புன்னு நம்ம பார்க்க போகிறோம். 2026 தங்கம் விலை ஒரு பக்கம் ராக்கெட் வேகத்தில் ஏறிட்டு இருக்குதுங்க. இன்னொரு பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அப்பப்போ மாறிட்டே இருக்குது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மாதம் 2,000 ரூபாய் சேமிக்க நினைக்கிற ஒரு இல்லத்தரசி இல்லைன்னா ஒரு நடுத்தர வர்க்கத்தினருக்கு நம்ம சேமிக்கிற பணத்தை ஆர்டியில் போடுறதா லாபமா இல்லை நகைக்கடையில் தங்கச்சீட் போடுறது லாபமா? இந்த 2026 மே மந்த் உள்ள நிலவரப்படி எதில் உங்கள் பணத்துக்கு அதிக மதிப்பு கிடைக்கும் நேரடியாக கணக்கு போட்டு பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாதுகாப்பான சேமிப்புக்கு சிறந்த இடமாக இருக்கிற ரெக்கரிங் டெபாசிட்டு தாங்க, அதாவது ஆர்டி. இப்போ நம்ம ஊரில் இருக்கிற பேங்க்கில் ஒரு வருஷம் ஆர்டிக்கு அப்ராக்சிமேட்டாக 6.2% to 7% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் தராங்க. இங்கே ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்கிறேன். நம்மளில் பல பேர் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி போடணுன்னா 5 இயர்ஸ் தொடர்ந்து கட்டணும்னு யோசிப்போம். ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு வருஷம் பிளானோ 2 வருஷத்துக்கான ஆர்டி வசதியோ கிடையாது. மினிமம் 5 இயர்ஸ் கமிட்மெண்ட் வேணும். ஆனால் பேங்க்கில் அப்படி கிடையாதுங்க. நீங்கள் ஒரு வருஷத்துக்கும் ஆர்டி போட்டுக்கலாம், 2 வருஷத்துக்கும் ஆர்டி போட்டுக்கலாம். டைமிங் பீரியட் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது தான். இதுதான் பேங்க் ஆர்டியோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. இங்கே ஒரு சின்ன ட்ரிக்கு ஃபாலோ பண்ணனா நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. இங்கே தான் ஒரு விஷயமே இருக்குது. நீங்கள் ஆர்டியை கரெக்டாக 12 மாதம், அதாவது ஒரு வருஷத்துக்கு ஆர்டி போடுறத விட ஒரு 15 மாதம் இல்லைன்னா ஸ்பெஷல் ஸ்கீம் இருக்கிற 400 நாட்களுக்கு போட்டு பாருங்கள். அப்போ அதே பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட்டு 6.75% to 7% வரை கூடுதலாக இன்ட்ரெஸ்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 இயருக்கு 6.25% கொடுக்குற அதே பேங்க்கு இந்த மாதிரி சில நாட்கள் கூட்டி வைக்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிரடியாக ஏற்றுறாங்க. அதனால் உங்கள் சேமிப்பு தொடங்குறதுக்கு முன்னாடி உங்கள் பேங்க் மேனேஜர்கிட்டையோ இல்லைன்னா பிளானை மொபைல் ஆப்லேயோ இந்த இயருக்கு ஆர்டிக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுன்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு ஆர்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். 0.5% இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக கிடைச்சா கூட அது நம்ம கஷ்டப்பட்டு சேமிக்கிற பணத்துக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் தானங்க. ஏன் ஆர்டியை செலக்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம பணத்துக்கு பாதுகாப்பு வேணும், ரிஸ்க் எடுக்க பயமாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தாங்க. இதில் சந்தேக பாயிண்ட்டுன்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் மந்த்லி 2,000 ரூபாய் ஒதுக்குறீங்கன்னா அந்த அசல் பணமும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் ஒரு பைசா குறையாமல் அப்படியே உங்கள் கைக்கு வந்து சேரும். இப்போ நீங்கள் உங்கள் பணத்தை எந்த பேங்க்கில் ஆர்டி போட்டு வச்சுருக்கீங்க, அங்கே உங்களுக்கு 1 இயருக்கு எத்தனை % இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு பேங்க்லேயும் இன்ட்ரெஸ்ட்டு பர்சன்டேஜ் மாறும். நீங்கள் சொல்கிற இன்ஃபர்மேஷனு நம்ம யூடியூப் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம கோல்டு பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நம்ம வீட்டு நல்ல விஷயத்துக்கும் கஷ்டங்களுக்கும் எப்பயுமே கை கொடுக்கறது கோல்டு தாங்க. கோல்டு சிட்டு பற்றி தாங்க சொல்ல போகிறேன். 2026 தங்கம் விலை ஒரு பக்கம் ராக்கெட் வேகத்தில் ஏறி இப்போ 1 கிராமு 14,000 ரூபாயை தாண்டி அசால்ட்டாக போயிட்டுருக்கு. இப்போது மே மந்த் வந்துடுச்சு, நிறைய விசேஷங்கள் வர நேரம். ஆனால் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்குங்க, தங்கம் விலை இவ்வளோ ஹையில் இருக்குதுன்னு. இப்போ போய் ஒரு சிட்டை ஆரம்பிக்கலாமா இல்லை விலை குறையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பர் விஷயம் இருக்குதுங்க. அதுதான் ஆவரேஜ் கோல்டு ப்ரைஸ். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சராசரி தங்கம் விலை கணக்கீடு. விலை ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி இந்த மெத்தட் நம்ம பணத்தை எப்பயுமே பாதுகாத்துக்கிட்டு இருக்கோங்க. அது என்னென்னு இப்போ தெளிவாக பார்ப்போம். விலை பாதுகாப்பு, அதாவது ப்ரைஸ் ப்ரொடெக்ஷனுங்க. இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ மே மந்த் ஓகேங்களா, இந்த மந்த் ஒரு 2,000 ரூபாய் கட்டுறப்ப தங்கம் விலை கிராமுக்கு 14,200 ரூபாயின்னு இருக்குது. உங்கள் கணக்கில் அப்ராக்சிமேட்டாக 2,000 ரூபாய்க்கு 0.140 மில்லிகிராம் தங்கம் வந்து ஏறி இருக்கும். அடுத்த மந்த் ஜூனில் வந்து தங்கம் விலை திடீர்னு குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 13,800 ரூபாயின்னு குறையுதுன்னா நீங்கள் கட்டுற அதே 2,000 ரூபாய்க்கு உங்கள் கணக்கில் 145 மில்லிகிராம் தங்கம் வந்து ஏறும்.
இப்படி 11 மந்த் முடியும் போது சில மந்த் விலை அதிகமாகவோ சில மந்த் விலை கம்மியாகவோ இருந்திருக்கும். ஆனால் உங்ககிட்ட ஓரளவு தங்கம் சேர்ந்துருக்கும். இதுவே நீங்கள் பணமாக சேமித்து வச்சுருந்து கடைசியில் தங்கம் வாங்க போனீங்கன்னா அன்னைக்கு விலை கிராமு 15,000 ரூபாயாக இருந்தால் நீங்கள் பெரிய லாஸ் பார்க்க வேண்டி வருங்க. ஆனால் சிட்டில் அந்த பயம் இல்லை. 2026 நகை எடுக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான ப்ராக்டிக்கல் டிப்ஸு சொல்கிறேங்க. இந்த இயர் நகை எடுக்கிறவங்க இந்த 3 விஷயத்தை கட்டாயமாக கவனிக்கணுங்க. டிப் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிங்க, மறைமுக செலவு. நிறைய பேர் இதை யோசிக்கிறதே இல்லை. சிட் முடிஞ்சால் நீங்கள் நகை எடுக்கும்போது செய்கூலியில் சில % தள்ளுபடி கிடைச்சினாலும் கவர்மெண்ட்டுக்கு 3% ஜிஎஸ்டி கட்டியே ஆகணுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 50,000 நகை எடுத்தீங்கன்னா அதுக்கு 1,500 ரூபாய் ஜிஎஸ்டி வருங்க. இந்த அமௌண்ட்டை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கணும். செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நகை கடையில் சிட்டு ஆரம்பிக்கும் போது முக்கியமான விஷயம் மட்டும் கரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது என்னென்னா, நான் இன்றைக்கி கட்டுற 2,000 ரூபாய்க்கு இன்றைக்கி வெயிட்டாக கணக்கில் வரவு வச்சுப்பீங்களா? இதுதான் அந்த கேள்வி. இதை நான் சொல்கிறேன்னா, சில கடையில் நீங்கள் கட்டுற காசு அப்படியே பணமாக வரவு வச்சுருவாங்க. ஆனால் தங்க விலை ஏறிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த நேரத்தில் நம்ம பணமாக சேமிக்கிறத விட வெயிட்டாக சேமிக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி நீங்கள் கட்டுற காசுக்கு ஒரு 140 மில்லிகிராம் தங்கம் உங்கள் கணக்கில் ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் நகை எடுக்கிறப்ப தங்கம் விலை ஒரு கிராம் 20,000 ரூபாய்க்கு போனால் கூட நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நீங்கள் அன்றைக்கி விலை குறைவாக இருந்தப்பவே அந்த தங்கத்தை எடையாக வாங்கி உங்கள் கணக்கில் வர வச்சிட்டீங்க. ஸோ நான் கட்டுற பணத்தை கோல்டு வெயிட்டாக என்னோடய பாஸ்புக்கில் சேர்த்துடணுன்னு சேருங்க. இப்படி சேர்ந்தீங்கன்னா தங்கம் விலை எகிரினாலும் உங்கள் சேமிப்பு குறையாதுங்க. இப்போது மே மந்தில் தங்கம் விலை இவ்வளவு அதிகமாக இருக்கிறதால நீங்கள் புதுசாக தங்கச்சிட் கட்டலாமா இல்லை வேண்டாமான்னு இன்னும் யோசனையிலேயே இருக்கீங்களா? இல்லைனா ஏற்கனவே சிட் கட்டிட்டு இருக்கீங்களா? நீங்கள் எந்த கடையில் சிட் போடுறது ப்ராஃபிட்டுன்னு நினைக்கிறீங்க? அங்கே வேஸ்டேஜ் தள்ளுபடி எவ்வளவு தராங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட நகை எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பெரிய வழிகாட்டியாக இருக்குங்க. சரி, இப்போ விஷயம் என்னென்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆனால் கணக்குன்னு வரும்போது எது லாபம் கிடைக்கும்னு ஒரு யதார்த்தமான கணக்கு போட்டு பார்க்கலாம். நீங்கள் மாதம் 2,000 ரூபாய் சேமிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். பேங்க் ஆடி பாதுகாப்பான ரொக்கம் 1 இயரில் நீங்கள் கட்டுற மொத்த அசல் 24,000 ரூபாய். இப்போ இருக்கிற நிலைமையில் பேங்க்கில் 6.25% to 7% இன்ட்ரெஸ்ட்டு தராங்க. நம்ம அப்ராக்சிமேட்டாக கணக்கு போட்டு கூட உங்களுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டு 820 ரூபாயிலிருந்து 920 ரூபா வரைக்கும் கிடைக்கும் 1 இயர் முடிவில். உங்ககிட்ட வரும் மொத்த பணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் அமௌண்ட் 24,000, இன்ட்ரெஸ்ட்டு 920 ரூபா வச்சிங்கன்னா 24,920 ரூபா. இதில் யதார்த்தமான உண்மை என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற விலைவாசி உயர்வில் இந்த 25,000 ரூபாய் வச்சு நம்ம ஒரு பெரிய சொத்து சேர்த்திட முடியாதுங்க. ஆனால் உங்கள் குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுனாலோ இல்லை மெடிக்கல் எமர்ஜென்சிக்கோ அந்த நேரத்தில் கடன் வாங்காமல் அந்த செலவை சமாளிக்க இந்த பணம் உங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு புதுசாக ஒரு கோல்டு சிட் ஆரம்பிக்க போகிறீங்கன்னு வச்சுப்போம். மே 2026 கோல்டு ரேட்டு 1 கிராமு 14,000 ரூபாயாக இருக்கும் போது நீங்கள் சிட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அது உங்களுக்கு எப்படி ப்ராஃபிட் தரும்னு ஒரு கணக்கு பார்ப்போம். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், நான் மந்த்து 2,000 ரூபாய் தான் கட்டுறேன், அது எப்படி தங்கமாக மாறுது அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு மந்த்து மே மந்த்து நீங்கள் 2,000 ரூபாய் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அன்றைக்கி கோல்டு ரேட்டு 14,000 ரூபானா உங்கள் கணக்கில் நீங்கள் கட்டுற 2,000 ரூபாய்க்கு எவ்வளோ மில்லிகிராம் கோல்டு வருதோ, அதாவது 2,000 ரூபாய் கட்டுறீங்கன்னா 140 மில்லிகிராம் தங்கம் ஏறும். அதை உங்கள் பாஸ்புக்கில் வரவு வச்சுருவாங்க. அதே மாதிரி செகண்ட் மந்த்து 14,000 ரூபாவும் இருக்கலாம், இல்லை 13,000 ரூபாவும் இருக்கலாம், இல்லை 15,000 ரூபாய் கூட இருக்கலாம். ஒரு 13,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கோல்டு ரேட் கம்மியாயிடுச்சுன்னா உங்களோட இதில் தங்கம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஏறும். ஓகேங்களா? இப்படியே 11 மந்த் கட்டிகிட்டே வரும்போது ஒவ்வொரு மாதமும் அந்தந்த டேட்டில் நீங்கள் கட்டும்போது அந்தந்த ரேட்டுக்கான கோல்டு உங்கள் பாஸ்புக்கில் சேர்த்துடுவாங்க. 11 மந்த் எண்டில் நீங்கள் கட்டின அமௌண்ட்டுக்கு ஒரு தோராயமாக ஒரு கிராம் சேர்ந்துருக்கும். ஒரு 1.5 கிராம் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 1.5 கிராமை நீங்கள் நகையாக எடுத்தீங்க
அந்த நகைக்கு வேஸ்டேஜ், அதாவது செய்கூலி சேதாரம் போட மாட்டாங்க. அந்த பணம் நமக்கு சேவ் ஆகும். இது தாங்க கோல்டு சிட்டில் கிடைக்கிற லாபம். பேங்க் ஆர்டியில் கிடைக்கிற ரூ. 900 இன்ட்ரெஸ்ட்டை விட இங்கே கிடைக்கிற செய்கூலி சேதாரம் தள்ளுபடி விலையை பார்க்கும்போது நமக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்குங்க. ஆர்டியை கம்பேர் பண்ணும்போது கோல்டு சிட்டில் நம்மளுக்கு லாபம் அதிகம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சொத்து சேர்த்த திருப்தியும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆர்டி கோல்டு சிட் ரெண்டுமே நல்ல சேவிங்ஸ் தாங்க. ஆனால் உங்கள் தேவை என்னங்கிறதுல தான் விஷயமே இருக்குது. ஒன்று, நீங்கள் நகை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தயங்காமல் கோல்டு சீட்டு போடுங்க. செகண்டு, உங்களுக்கு ஜுவல் தேவையில்லை, அவசரத்துக்கு பணம் தான் வேணும் அப்படின்னு மட்டும் நினச்சிங்கன்னா ஆர்டி பக்கம் போங்க. நீங்கள் எந்த சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சேவ் பண்ணுற ஸ்கீமை பற்றி நல்லா கேட்டு தெரிஞ்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். கோல்டு சீட்னால் நீங்கள் எந்த கடையில் கோல்டு சீட் போடணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்களோ அந்த கடைக்கு போய் கோல்டு சீட்டில் இருக்கிற பெனிஃபிட் எவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் செய்கூலி சேதாரம் கிடையாது, அப்புறம் பணமாக வர வைப்பாங்களா கோல்டாக வர வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சு நீங்கள் போடுங்க. ஆர்டிக்கும் போட்டிங்கன்னா நீங்கள் எந்த பேங்க்கில் ஆர்டி போட போகிறீங்களோ அங்கே போய் இதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க, எவ்வளோ எந்த மாதிரி இதில் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு விசாரித்து உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் போடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கோல்டு சீட் போடலாமா இல்லை ஆர்டி போடலாமா, எதில் எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் இது வரைக்கும் நீங்கள் கோல்டு சீட்டோ ஆர்டியோ போடலைன்னா கண்டிப்பாக இனிமேல் ஆரம்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.